அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 லெசன் பார்க்க போகிறோம். 6th பாலிட்டியில் சமத்துவம் பெறுதல், அதே மாதிரி 7th பாலிட்டியில் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். இந்த 2 லெசனையும் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் பாருங்கள். இந்த 2 லெசனையுமே சாதாரணமாக நினச்சிடாதீங்க. முக்கியமான டெஃபினேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். பாரபட்சம்னா என்ன, பாகுபாடுனா என்ன நமக்கு தெரியுங்க. ஆனால் என்னென்னா இப்போ பாரபட்சம் பாகுபாடுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அது கரெக்டான டெஃபினேஷன் நம்ம எழுதணும்ல. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எதன் காரணமாக எது வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி சமத்துவத்துடைய வகைகள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சமத்துவத்துக்கு கீழே என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், நாம் வாழும் இச்சமூகம் பல்வேறு வகைகளில் வேறுபாடுகளை கொண்ட சமூக குழுக்களை கொண்டதாகும். நமக்கு தெரியும், நம்ம இச்சமூகத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு வேறுபாடுகள் கொண்ட சமூக குழுக்களாக நாம் இருக்கோம். நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புவதால் அத்தகைய வேறுபாடுகளை களைந்து பிறருடன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இவ்வளோ வேறுபாடுகள் இருந்தும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு தேசம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா வேறுபாடுகளையும் மறந்து ஒன்றுபட்டு அமைதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பன்முகத்தன்மை எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதால் மக்கள் தம்மிடமிருந்து வேறுபடும் பிற மக்களிடம் பகைமை உணர்வை கொள்வர். அதாவது இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறது, இந்த பன்முகத்தன்மையெல்லாம் மறந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லா டைம்லேயுமே பன்முகத்தன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பன்முகத்தன்மையை காரணம் காட்டி தம்மிடமிருந்து இன்னொருவரை வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர்கள் பிற இனத்தின் மீது ஒரு பொதுவான எண்ணத்தை கொண்டிருப்பது சமூகத்தில் பதற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இது போன்ற எண்ணங்கள் பாரபட்சத்திற்கு இட்டு செல்கின்றன. அப்போ இன்னொரு இன மக்களின் மீது, ஒரு இன மக்கள் இன்னொரு இனத்தின் மீது என்னன்னா ஒரு பொதுவான ஒரு எண்ணத்தை நினச்சிக்கிறது. ஓகேங்களா, இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இந்த இனம்னா இப்படி தான் இருப்பாங்க, இந்த மொழி பேசுகிறவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆண்கள் இப்படி தான் இருப்பாங்க, பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க, எல்லா விதத்துலேயும் தான். இப்படி இந்த பிரிவினர் இப்படி தான் இருப்பாங்க, இந்த தரப்பினர் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான எண்ணத்தை வச்சுக்கிறாங்க. அந்த பொதுவான எண்ணம் கடைசியில் எங்கே போய் விடுது அப்படின்னா பாரபட்சத்திற்கு. அந்த பொதுவான எண்ணம் தான் பாரபட்சம் பார்க்க வைக்குது. இப்போ இவங்க வேறு. அப்போ இந்த பொதுவான எண்ணம் இவங்க மக்கள் மற்ற எல்லா பிரிவினர் மீது ஒரு பிரிவினர் ஒரு பொதுவான எண்ணம் வச்சுருக்காங்கல்ல, அது கடைசியில் என்னதுன்னா அப்போ அவங்க வேற இவங்க வேற, அப்போ இவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும், இவங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாரபட்சத்திற்கு இட்டு செல்வது இந்த பொதுவான எண்ணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாரபட்சம்னா என்ன? பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது தான். மற்றவங்களை பற்றி இதில் டெஃபினேஷன் பாருங்கள். பாரபட்சம் அப்படின்னு என்னது? மற்றவங்களை பற்றி நம்ம எதிர்மறையாக நினைக்கிறது, இல்லைன்னா தவறாக நினைக்கிறது, இல்லைன்னா தாழ்வான முறையில் நினச்சிக்கிறது, அதுதான் பாரபட்சம். அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே, அவங்கள பற்றி நமக்கு தெரியாது கொள்ளாமலேயே தவறாக முன்முடிவு எடுப்பதாகும். அதாவது இப்படி இந்த இனம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம முன்முடிவு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காமையே இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வர்றாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமையே இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு, இந்த இனம் இப்படி தான் இருக்கும், ஆண்கள் இப்படி தான் இருப்பாங்க, பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான எண்ணம் அந்த தனிப்பட்ட மனிதரிடம் இருக்கக்கூடிய அந்த குணநல்கள், அந்த குணநலன்களை தவறாக மதிப்பிட்டுறாங்க. ஓகேங்களா, பாருங்கள், மக்கள் முன்முடிவு எடுத்துறது அறிந்து கொள்ளாமலேயே முன்முடிவு எடுத்தது. எப்படின்னா ஆல்ரெடி உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு பொதுவான எண்ணத்தை. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த பிரிவினர் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு பொதுவான எண்ணத்தை உருவாக்கி வச்சதுனால ஒருத்தரை நம்ம பார்க்கும் பொழுது ஓ இவங்களா, அப்போ இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்முடிவு, அவங்கள பற்றி அவங்க யார், தனி மனிதனா அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு குழுவாக, ஒரு சமூக குழுவாக, ஒரு மொழி பிரிவினராக, இல்லை ஒரு வேறு பிரிவினராக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவங்களுடைய பண்புகளையும் குணநலன்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், முன்முடிவு எடுத்து வச்சுக்கிறோம். அதுதான் பாரபட்சம். மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும் போது பாரபட்சம் ஏற்படுகிறது. ஒரு தவறான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் ஒருவர் மேல் கொண்டிருக்கும் பொழுது பாரபட்சம் ஏற்படுகிறது. பாரபட்சத்துக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? முன்முடிவு. முன்னாடியே ஒரு முன்முடிவு எடுத்து வச்சுக்கிறது, முன்கூட்டல் முடிவு அல்லது பாரபட்சம் சொல்லலாம். பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவினை குறிக்கிறது.
இன்னொரு பேர் இதை கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. பாரபட்சம் என்பது மக்களின் மத நம்பிக்கைகள், அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள், நிறம், மொழி மற்றும் உடை போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டது. அப்போ பாரபட்சம் அப்படிங்கிறது எல்லாவற்றின் அடிப்படையிலும் உருவாகுது தான். மத நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை அவங்க வாழக்கூடிய பகுதியை வச்சு பாரபட்சம் பார்க்கறது, நிறத்தை வச்சு பாகுபாடு பார்க்கறது, மொழியை வச்சு பாரபட்சம் பார்க்கறது, உடையை வச்சு. இது எல்லாம் இப்போ இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா, அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எதன் அடிப்படையில் உருவாகுதுன்னா இது எல்லாவற்றின் அடிப்படையிலும் தான். அவங்க பின்பற்றக்கூடிய வழிபாடு முறைகள், அவங்க இப்போ மத நம்பிக்கைகள் எப்படி இருக்குது, அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிகள், இது எல்லாம் அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க, பாரபட்சம் முன்முடிவு எடுக்கிறாங்க. பாரபட்சமானது பாலின ரீதியாகவும், இன ரீதியாகவும், வர்க்க ரீதியாகவும், மாற்றுத்திறனாளிகள் மீதும் மற்றும் பிறவற்றிலும் காணப்படுகிறது. அப்போ பாரபட்சம் அப்படிங்கிறது இன ரீதியாக, வர்க்க ரீதியாகவும், வர்க்கம்னா தொழில் செய்கிறது ரீதியாகவும் என்ன பண்ணுறாங்க, அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, பாரபட்சத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மீதும் என்ன பண்ணுறாங்க, பாரபட்சம் காட்டுறாங்க. எல்லா விஷயத்துலையுமே அந்த பாரபட்சம் உருவாகுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். உதாரணமாக கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களின் மனப்பான்மை மற்றும் நடத்தையானது நாகரிகமானது என்பது பாரபட்சம். பாருங்கள், கம்பேர் பண்ணுறாங்களா? அப்போ நகர்ப்புற மக்கள் தான் நாகரிகமானவங்க, கிராமப்புற மக்கள் நாகரிகம் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்மொழிவு எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ யாராவது கிராமப்புறத்துலேருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்போது அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் இவங்க நாகரிகம் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் வந்து பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாரபட்சம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் முன்முடிவு, மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது. அப்போ பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, சமூகமயமாக்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. இதெல்லாம் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கணும். சமூகமயமாக்கல் அப்படின்னு என்னதுங்க? அதாவது ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறாங்கன்னா மற்ற சமூகத்தினர் என்ன, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூகம்னா ஒரு மக்கள் குழு, ஓகேங்களா? அப்போ ஒரு மனிதன் அங்கே வாழ்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பின்பற்றுறாங்களோ, எந்த செயல்களை செய்கிறாங்களோ அதையும் அவங்களும் செய்கிறது. அப்படியே காலங்காலமாக என்னதுங்க, அந்த குழுக்குள்ளே வரவங்க ஒவ்வொருத்தரும் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதையே ஏற்று அவங்க ஒரு முன்முடிவு எடுத்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் பண்ணுறது. இது காரணம், பாரபட்சம் உருவாவதற்கு இது ஒரு காரணம். அடுத்தது நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, இவங்களா இப்படி தான் இருப்பாங்க. அப்போ இது ஒரு காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதார பயன்கள். பொருளாதார பயணம்னா அவங்க வந்து ஒரு நல்ல தொழிலில் இருப்பாங்க, அவங்களுக்கு அதாவது அதிக ஊதியம் வரக்கூடிய அந்த தொழில்கள் இருப்பாங்க. சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ தொழில் ரீதியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார பயன்கள் அடிப்படையில் ஒருவேளை அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிச்சுன்னா அவங்க உயர்வாகவும், குறைவாக கிடைச்சிச்சுன்னா தாழ்வாகவும் அந்த இடத்துல ஒரு பாரபட்சம் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வாதிகார ஆளுமை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பொருளாதார ரீதியாக உயர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சர்வாதிகாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் தனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே என்ன பண்ணுறதுன்னா ஆதிக்கம் செலுத்துறது. தனக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க, தனக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சர்வாதிகாரம் பண்ணுறது. அது ஒன்று. அடுத்தது இனமைய கொள்கை. இனம் ரீதியான ஒரு கொள்கை எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம்ல, அதன் அடிப்படையில் பாரபட்சம் காட்டுறோம். அடுத்தது கட்டுப்பாடான குழு அமைப்பு. ஒரு குழு இருக்குன்னா அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறது, அந்த கட்டுப்பாடுகள் பாரபட்சத்தை ஏற்படுத்துது. அடுத்தது முரண்பாடுகள். நிறைய முரண்பாடுகள் இருக்குது, ஒவ்வொருத்துக்குள்ளேயும் வேறு ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு பிரிவினை ஏற்படுது. அப்போ இன்னும் நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். இந்த ஒரு வேர்டுக்கு அர்த்தம் ஏகப்பட்டது சொல்லலாம். நான் ஒரு லைட்டாக சின்ன எடுத்துக்காட்டு தான் சொன்னேன், ஆனால் நிறைய இருக்குது, ஒவ்வொரு வேர்டுக்கும் அவ்வளோ ஆழ்ந்த அர்த்தங்கள்லாம் இருக்குது. பாருங்க, அடுத்தது நாம் இப்போ என்ன பார்த்துட்டோம், முன்முடிவுனா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஒரே மாதிரியான கருத்துக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ டைப். என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டீரியோ டைப்னு சொல்கிறாங்க. பாரபட்சமான கருத்து வலுப்பெறும்போது அது ஒரே மாதிரியான கருத்தாக வளர்ச்சி அடைகிறது. அதாவது பாரபட்சம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த பாரபட்சமான கருத்து இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அது வலுப்பெற ஆரம்பிச்சிருச்சுன்னு என்ன ஆயிருங்க, அது ஒரே மாதிரியான கருத்து, இவங்க இப்படித்தான் அப்படின்னு அது வலுப்பெற ஆரம்பிச்சிருச்சுன்னா கடைசியில் அது எல்லாத்துக்கிட்டையும் அது ஒரே மாதிரி கருத்தாக என்ன ஆயிரும், வளர்ச்சி அடையும். குறிப்பிட்ட ஒன்றை பற்றிய தவறான கருத்தோ அல்லது பார்வையோ ஒரே மாதிரியாக அனைவரிடமும் உருவாவது ஒரே மாதிரியான கருத்து. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தவறான கருத்து இல்லைன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பார்வை எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி உருவாகிறது தான் என்னதுன்னா ஒரே மாதிரியான
மாதிரியான கருத்து. நம்ம சொன்னோம்ல, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கருத்து அது ஒரு தவறான கருத்து தான். அது ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கிட்டும் அந்த கருத்து உருவாயிரும். இவங்கன்னா இப்படிதான் சொல்லிட்டு அப்போ இப்படி அனைவரிடமும் ஒரே மாதிரி கருத்து உருவாவது தான் என்னதுங்க ஒரே மாதிரியான கருத்து. உதாரணமாக, பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது ஒரே மாதிரியான கருத்து உருவாக்கம். எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க, பெண்கள் விளையாட்டுக்கெல்லாம் அவங்களாம் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றது என்னது பொதுவான ஒரே மாதிரியான கருத்து. சிறு வயதிலேயே பொருட்கள், குழுக்கள் மற்றும் கருத்தியல்கள் பற்றி ஒரே மாதிரியான கருத்துக்களை குழந்தைகள் வளர்க்கின்றனர். இதனால் பொருட்கள், மனிதர்கள், கலாச்சாரம், நம்பிக்கைகள் மற்றும் மொழி மீதான குழந்தைகளின் விருப்பு வெறுப்புகள் வலுப்படுகின்றன. அதாவது சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள், குழுக்கள், கருத்தியல்கள் எல்லாமே ஒரே மாதிரியான கருத்துக்கள். அப்போ அதாவது குழந்தைகளுக்கு தன்னுடைய பெற்றோரோ இல்லை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படி ஒரு கருத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே தான் குழந்தைய என்ன பண்ணுறாங்கன்னா பின்பற்றுறாங்க. அப்போ காலப்போக்கில் ஒரே மாதிரியான கருத்து அப்படிங்கிறது வலுப்பெறுது பாருங்க. எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, ரகுவின் கண்ணில் மின்பந்து தாக்கியதால் அவன் அழத் தொடங்கினான். உடனே அவனை பார்த்து அனைவரும் சிரிக்க தொடங்கினர். ஆனால் ரகுவின் கண்ணில் மின்பந்து தாக்கிய போது அவனது நண்பன் மணிக்கு உண்மையில் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவனும் மற்றவர்களுடன் இணைந்து சிரிக்கத்தான் செய்தான். அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்ன பையன் ரகுவுடைய கண்ணில் பால் தாக்கிருச்சு, அவன் அழுகிறான். ஆனா அதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு கூட வருத்தமா இருந்தாலும் அவனும் சேர்ந்து சிரிக்கிறான். ஏன் அப்படின்னா பையன் அழுகக்கூடாது, ஆனா இவன் அழுகிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பையன் அழுகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதுங்க ஒரே மாதிரியான கருத்து. அதான் இங்க சொல்ல வராங்க பாருங்க. மேற்கூறிய எடுத்துக்காட்டிலிருந்து பெண்கள் அழுவார்கள், ஆண்கள் அழக்கூடாது என்ற பொதுவான கருத்தை வலியுறுத்துகிறோம். இப்ப பெண்கள் அழுவாங்க, ஆண்கள் அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஆகையால் தான் ரகு வலியால் அழுத போது மற்ற அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். இதிலிருந்து நாம் ஒருவர் மீதான தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அங்கு மாறா கருத்து உருவாகிறது. மாறா கருத்து, அந்த ஒரே மாதிரியான கருத்துக்கு இன்னொரு பேர் என்னதுங்க, மாறா கருத்து ஒன்று உருவாகிறது. பாலின அடிப்படையில் மாறா கருத்தினை பற்றி, அதே மாதிரி பாலின அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா மாறா கருத்தினை பற்றி திரைப்படங்கள், விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் சித்தரிக்கப்படுவதை காணலாம். பாருங்க, சலவை கட்டி பாருங்க, சோப்பு, சலவை இயந்திரம், வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களை கழுவுதல் தொடர்பான எல்லா விளம்பரங்களிலும் பெண்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இருசக்கர வாகனம் போன்ற விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை தான் முன்னிறுத்துவாங்க. அப்போ பாலின அடிப்படையில் மாறா கருத்து இருப்பதை காணலாம். அப்போ மத அடிப்படையில், சாதி அடிப்படையில், பாலின அடிப்படையில், மொழி அடிப்படையில் எல்லா அடிப்படையிலுமே என்னதுங்க மாறா கருத்து அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ பாரபட்சம் வலுப்படும் பொழுது மாறா கருத்து தோன்றுகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மை அப்படின்னு என்னதுங்க, சமத்துவமின்மை அப்படின்னு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சமத்துவமின்மை என்பது ஒருவர் மற்றவரை பாகுபாடுடன் நடத்துவது. நீங்க வேற, நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற மாதிரி நடத்துறது. சமத்துவமின்மை அப்படிங்கிறது ஒருவர் மற்றவரை என்ன பண்ணுறதுன்னா பாகுபாடு காட்டி நடத்துறது. சாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு, பாலின வேறுபாடு போன்ற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாட்டை வளர்க்கின்றன. அப்போ பாகுபாட்டை வளர்ப்பது எது? அப்போ சமத்துவமின்மை அப்படின்னா ஒருவர் இன்னொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது. அப்போ பாகுபாடு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? சாதி ஏற்றத்தாழ்வு, சாதி, சமயம், இனம், பாலினம், இதன் அடிப்படையில் எல்லாம் பாகுபாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே பாகுபாடு. சமத்துவமின்மைனா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். சமத்துவமின்மை என்பது ஒருவர் இன்னொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது. அப்ப பாகுபாடுனா என்னது? மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்கள் தான் பாகுபாடு. சாதி, மதம், பாலினம் சார்ந்து கடைபிடிக்கப்படும் பாகுபாடுகளே சமத்துவமின்மை, தீண்டாமை ஆகியவற்றுக்கான காரணிகள். அப்ப சமத்துவமின்மை, தீண்டாமை இதற்கான காரணம் என்னதுங்க? இல்லை, சாதி, மதம், பாலினம் இதன் அடிப்படையில் பார்க்கப்படும் பாகுபாடு தான். வெள்ளை நிறம், கருமை நிறம், நிற வேறுபாடும் இருக்கு.
நிற அடிப்படையிலும் பாகுபாடு காட்டப்படுறாங்க பாருங்க. வெள்ளை நிறம், கருமை நிறம் என நிற வேறுபாடு காட்டுதல் சமத்துவமின்மையை காட்டுகிறது. சாதி, பாலின மற்றும் மத அடிப்படையிலான கூறுகளால் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், சம உரிமை, சமநிலைப்பாடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி வேறுபாடுகள்னால், இந்த மாதிரி பாகுபாடுகள் பார்க்கப்படுவதனால் என்ன ஆகுதுன்னா, சிலருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காம அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டெஃபினேஷன்லாம் ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) சொல்லுது. எல்லாத்துக்குமே தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 15 என்ன சொல்லியிருக்கும்? பாகுபாடு காட்டக்கூடாது. அதில் 15(1) என்ன சொல்லியிருக்கு? குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமைகளில் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம முன்னாடி அடிப்படை உரிமைகளில் படிச்சிருக்கோம். இங்கே இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே தான் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது பாருங்கள். இனவெறிக்கு முடிவு. தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர் தான் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையாகிறாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து இனவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. பாருங்க, இந்த இனவெறிக்கு எதிராக போராடியதால் பார்த்தீங்கன்னா அவர் சிறைக்கு சென்றிருப்பார். 27 வருஷம் சிறை வாழ்க்கைக்கு பிறகு அப்புறம் தான் 1990 வந்ததுக்கப்புறம் அவர் தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராகிறார். பாருங்க, நெல்சன் மண்டேலா 27 வருஷம் சிறை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இப்போ ஒவ்வொரு வகையான பாகுபாடை பற்றி பார்க்க போகிறோம். சாதி பாகுபாடு, பாலின பாகுபாடுனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட், இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா சாதி முறை தான். நிறையா காரணம் இருக்குது. அதில் மெயின் காரணம் என்ன தான்? சாதி பாகுபாடு தான். வேத கால ஆரிய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதி படிநிலை முறை உருவானது. அப்போ இந்த சாதி பாகுபாடு, சாதி படிநிலை அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு? வேத காலத்தில், ஆரிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வர்ண அமைப்பு முறை, 4 வர்ண அமைப்பு முறைன்னு இருக்கும். நம்ம நிறைய டைம் அதை பார்த்துட்டோம். அந்த 4 அமைப்பு முறையில் அதிலிருந்து உருவானது தான் இந்த சாதி படிநிலை முறை. தொடக்கத்தில் வர்ண அமைப்பும் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வர்ண அமைப்பு அப்படிங்கிறது தொழில் அடிப்படையில் நெகிழ்வான சமூக பிரிவினைகளையே கொண்டிருந்தது. அப்போ அதில் என்ன இருப்பாங்க? அந்த 4 வர்ண அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்தனர் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்திரியர் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது வைசியர் இருப்பாங்க, அப்புறம் அந்தனர், சத்திரியர், வைசியர், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பிரிவாக இருப்பாங்க. இந்த பிரிவை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தொழில் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கும். அவங்க செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையில் அந்த வேலை தான் அதனுடைய பேர், அந்த வேலையை டினோட் பண்ணுறது தான். ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அது என்னாச்சு, ஒரு சாதிப்படி நிலையாக அது மாறிடுச்சு. பிற்கால வேத சமுதாயத்தில் இறுக்கமான பாகுபாடுகள் நிறைந்து பிறப்பு அடிப்படையில் படிநிலைப்படுத்தப்பட்ட சாதி பிரிவுகளாக வர்ண அமைப்பு விரிவடைந்தது. அதுக்கப்புறம் முன்னாடி அது ஒரு தொழில் ரீதியான ஒரு பிரிவினையாக இருந்துச்சு அந்த 4 வர்ண அமைப்புங்கிறது. ஆனால் அது பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பிறப்பின் அடிப்படையிலான ஒரு சாதி பிரிவாக, ஒரு சாதி படிநிலையாக ஒரு மாற்றம் அடைஞ்சிச்சு. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலரும் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருங்க? டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இந்த விஷயத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து போராடிட்டு இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் தான். இவரும் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த இவர் சிறு வயதிலேயே சாதி பாகுபாட்டின் காரணமாக பெரிதும் பாதிப்புக்குள்ளானார். ஸ்கூல் போகும் பொழுதும் சரி, நிறைய இடத்துல படிக்க போகும் பொழுதும் சரி, இவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய அவமானப்படுத்தினாங்க. இந்தியாவில் அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் மன்னர் இந்தியாவில் அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் சாதி முறை அழிப்புக்காக தீவிரமாக போராடினார். அப்போ இவர் சந்தித்த அவமானங்கள்,
அவருக்கு இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுதா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது சாதி வேறுபாடு தான். அப்போ அதற்காக போராடணும்னு சொல்லிட்டு தன் வாழ்நாள் முழுவதும் அதற்காகவே போராடினார், அதற்காகவே எழுதினார், அதுக்காகவே படித்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பின் சிற்பியே யார் தான் பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். அந்த அளவுக்கு அவர் முன்னேற்றத்தை கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் படித்த அந்த கல்வி தான். பாருங்க, அம்பேத்கரை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். பாபா சாஹேப் இவர் பார்த்தீங்கன்னா இந்திய சட்ட நிபுணராக இருப்பார். முதல் இந்திய சட்ட அமைச்சர் யார் தான், அம்பேத்கர் தான். அதே மாதிரி பொருளாதார நிபுணர் இவர் நிறைய பொருளாதாரம் தொடர்பாக ஆய்வு செஞ்சு புத்தகங்கள் எழுதியிருப்பார். இவர் ஒரு அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இவர் திகழ்ந்திருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா 1915 MA பட்டத்தை பெற்றிருப்பார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றிருக்கிறார். நிறைய படிச்சிருப்பாருங்க. அவர் நிறைய படித்து நிறைய ஆய்வு நூல்கள்லாம் சமர்ப்பிச்சிருப்பார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தை பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய வரைவு குழுவுடைய தலைவர். நமக்கு தெரியும் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய வரைவு குழுவுடைய தலைவர் யாருங்க, அம்பேத்கர் தான். அதனால தான் நம்ம இவர் என்ன சொல்லுவோம்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இது எல்லாமே யாருதான், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருங்க, அம்பேத்கர் தான். இவரது மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 1990 பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. அப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது எப்போ வழங்கப்பட்டது, 1990. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்குலாம் தெரியும், எங்கே படித்தார், இதை தாண்டி நிறைய நீங்கள் தமிழ் புக்கில் படிச்சிருப்பீங்களா. அம்பேத்கர்னு எடுத்துட்டா அவர் எங்கெங்கே என்னென்ன படித்தார், என்னென்ன ஆய்வு நூல்களை வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவலில் நீங்கள் ஃபுல்லாக தமிழில் படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல இவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு போதுமானது. பாருங்க, அடுத்தது பாலின பாகுபாடு, ஆண் பெண் வேறுபாடு, அதன் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கறது. பாலின பாகுபாடு என்பது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிக்கிறது. அப்போது பாலின பாகுபாடுன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான எல்லா வகையிலான அந்த சமத்துவமின்மை குறிக்கிறது தான் பாலின பாகுபாடுன்னு சொல்லிட்டு. பாருங்க, எடுத்துக்காட்டாக ஒரு பெண் பள்ளி படிப்பை முடித்த பின் கல்லூரிக்கு செல்ல அனுமதி இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு பெண் பள்ளிக்கு போகிறதே பெரிய விஷயம். பள்ளிக்கு அனுப்பிச்சாலுமே பள்ளி முடிச்சுட்டா அதோட நின்றணும், கல்லூரிக்கெல்லாம் செல்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. இதே போன்று பெரும்பான்மையான பெண்கள் அவர்கள் விரும்பும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்படுவதில்லை. பெண்கள் அவங்க விரும்பும் வாழ்க்கையை என்ன பண்ணிக்க முடியாது, தேர்ந்தெடுக்காம திருமணத்தில் என்ன ஒரு அவசரமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா திருமண பந்தம் அப்படிங்கிற ஒன்றில் தள்ளப்படுகின்றனர். இன்னும் ஒரு சில குடும்பங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் நவீன ஆடைகளை என்ன பண்ண மாட்டாங்க, அணிந்திட அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அக்குடும்பத்தின் ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவ்வகையான ஆடைகளை அணிந்திட அனுமதிக்கப்படுவாங்க. இதுவே பாலின பாகுபாடு. அப்போ இந்த சமூகம் ஆண்களையும் பெண்களையும் பாகுபடுத்தி பார்த்து ஆண்களுக்கு தரக்கூடிய அந்த உரிமைகள் அனைத்தையும் பெண்களுக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா தர்றது கிடையாது. இப்போ நிறையவே மாறிடுச்சு. உடனே ஆண்கள் எதுவும் சொல்லாதீங்க சரிங்களா, இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்லாம் மாறிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனால் சில இடத்துல அந்த மாதிரி அந்த பாகுபாடு நடைமுறைகள், ஆண் பெண் பாகுபாடு நடைமுறைகள் அங்கங்கே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இதை நம்மளால மறுக்க முடியாது. அடுத்தது பாருங்க, மத பாகுபாடு, மத ரீதியிலான பாகுபாடு. மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது. அதாவது மத நம்பிக்கை, அதாவது நம்ம மத நம்பிக்கை அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மதத்தை நம்புகிறோம், அதை பின்பற்றுறோம், ஓகே தான். ஆனால் நம்ம இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறோம், அவங்க வேறு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பாகுபடுத்தி பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி தான் நடக்குது. அவங்க வேறு மதம், அவங்க வேறு நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், பாகுபடுத்தி பார்க்குறோம், சமத்துவமின்றி நடத்துகிறோம். இதுதான் மத பாகுபாடு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெவ்வேறு மதங்களின் மக்களுக்கிடையே பிரச்சனைகள் நிலவுகின்றன. ஆண்டாண்டு காலமாக இது ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு மத பிரிவினர் மதங்களுக்கிடையில் வெவ்வேறு மதங்களின் மக்களுக்கிடையே பிரச்சனைகள் நிலவிட்டு தான் இருக்குது. நமது சட்டம் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சமத்துவம் தான் கொடுக்குது. நமது இந்த மதத்தினருக்கு தான் இதை செய்வோம், இந்த மதத்தினருக்கு இந்த மாதிரி சட்டம் அப்படின்லாம் நம்மளுடைய அரசியலமைப்பு சொல்லலை. சமத்துவம் தான் அதனுடைய குறிக்கோளை.
பிறப்பிடம், சாதி, மதம், மொழி போன்ற எதன் காரணமாகவும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது, வலியுறுத்துது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு கோட்பாடு. இருப்பினும் வழிபாட்டு இடங்கள் போன்றவற்றில் இன்னமும் சாதி, மதம், பாலின, மொழி அடிப்படையில் பாகுபாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றன. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமே பார்த்தீங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிறதான் குறிக்கோளாக வச்சிருக்கு. ஆனால் இருந்தாலுமே நிறைய இடத்துல இந்த மாதிரி சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பாலினம், மொழி அடிப்படையில் இன்னும் வழிபாட்டு இடங்கள் போன்ற நிறைய இடங்களில் இந்த மாதிரி வேறுபாடுகள் பார்க்கப்படுது. இத்தகைய பாகுபாடுகள் என்ன பண்ணும்னா சமத்துவமின்மை போன்றவற்றுக்கு எதிராக நமது மாபெரும் சிந்தனையாளர்கள் கடுமையாக போராடியுள்ளனர். ஆனால் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவமின்மைக்கு எதிராக நிறைய அறிஞர்கள் போராடி இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், நீங்கள் வரலாறுல படிச்சிருப்பீங்க, பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க. பாருங்க, அடுத்தது சமூக பொருளாதார சமத்துவமின்மை. சமூக பொருளாதார தளத்தில் வளர்ச்சியின் பயன்கள் சமமாக பரவுவதில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக பொருளாதார விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வளர்ச்சியாக இருக்கா? ஒருத்தங்க பணக்காரங்களாக இருக்காங்க, ஒருத்தர் ஏழைகளாக இருக்காங்க. அப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சமத்துவமின்மையோடு தான் இருக்குது. குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, குறைவான மனித மேம்பாடு ஆகியவை குறைந்த வருவாய் மாவட்டங்களுடன் தொடர்புடையவை. அதேபோல் கல்வியறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் குறைவான பாலின விகிதத்துடன் காணப்படுகின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க பாருங்க, இந்த வேறுபாடுகள் இருக்குது, பொருளாதார ரீதியான வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. குறைவான தொழில் வளர்ச்சி, அங்கே குறைவான தொழில் வளர்ச்சி இருக்கும், வேளாண் உற்பத்தியும் குறைவாக இருக்கும், குறைவான மனித மேம்பாடு, இது எல்லாமே அங்கே என்ன இருக்கும்? வருவாய், அங்கே குறைந்த வருவாய் தான் கிடைக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியறிவு ஒரு பகுதியில் குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே பாலின விகிதமும் என்னவா இருக்குது அப்படின்னா குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் அப்படிங்கிறத அந்த பாலின விகிதம் சொல்லுவோம், அது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அடுத்தது சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள். அப்போ அதுக்கு முன்னாடி இது சொல்லிடுறேன் பாருங்க. இந்த சமூக பொருளாதார சமத்துவமின்மைனா இன்னும் பொருளாதார நடவடிக்கைகள் இன்னும் சொல்லலாம். இப்போ சமூகம்னு சொல்லும் பொழுது கல்வி அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பொருளாதாரம்னா வருவாயை பற்றி சொல்லிட்டாங்க இங்கே. அப்போ அந்த தொழில்கள் வேறுபாடு இருக்குது, அதன் அடிப்படையில் வேறுபாடு இருக்குது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயின் அடிப்படையில் அவங்க வேறுபாடு பார்க்குறாங்க. பணக்காரர் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேறுபாடு இருக்குது. பொருளாதார ரீதியாக பிரித்து பேசுகிறோம். அப்போ இது எல்லாமே சமூக பொருளாதார வேறுபாடுக்குள்ளே வந்துடும். அடுத்தது பாருங்கள், சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள்லாம் என்னென்ன? இந்திய சமுதாயத்தில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை அகற்றுவதற்கான தீர்வுகளாக கீழ்கண்டவற்றை நம்ம மேற்கொள்ளலாம். என்ன தீர்வுகள் பார்ப்போங்களா? அனைவருக்கும் தரமான உடல் நலம் மற்றும் கல்வியினை கிடைக்க செய்யணும். சுகாதாரம், கல்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தரமானதாக இருக்கணும். அந்த கல்வியின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க அந்த ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக பெறக்கூடிய அந்த கல்வி, அதன் மூலமாக அவங்க நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரலாம். அதுவும் ஒரு காரணம். அடுத்தது அதையும் பண்ணலாம், அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். இப்போ இருக்கக்கூடிய பாலின பாரபட்சம் இருக்குல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை தவறுன்னு புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக பொதுவாழ்வு மற்றும் நிறுவனங்களில் பெண்களின் திறன்களை வெளிப்படுத்துதல். அப்போ ஆண் பெண் இந்த வேறுபாடு இருக்குல்ல, அப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதுதான் இதனுடைய இது சொல்ல வராங்க. அப்படின்னு என்னதுன்னா அந்த ஏற்றத்தாழ்வு அகற்றணும் அப்படின்னா பொது வாழ்விலையும் பொது நிறுவனங்களையும் பெண்கள் என்ன பண்ணணும்னா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வெளிப்படையான மனநிலை வளர்த்தல். இப்போ ஒருத்தருக்கு ஒரு மத நம்பிக்கை ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்குது, அதன் அடிப்படையில் அவர் எல்லாமே பண்ணுறாரு, வழிபாடு எல்லாமே பண்ணுறாரு, அது சரிதான். ஆனால் அவர் ஒரு மதத்தை பின்பற்றாரு அப்படிங்கிறதுனால இன்னொரு மதத்தினரை தாக்குவதோ இல்லது அவங்கள ஒரு தாழ்வாக பார்க்குறதோ இல்லை வேற மாதிரி பார்க்குறதோ தவறு தானே. அப்போ நம்ம எல்லா மதத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை எல்லாத்துக்குள்ளேயும் உருவாக்கணும். எல்லாரையுமே மதிக்கணும். எல்லா மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களையும் நம்ம மதிக்கணும்.
அதுக்கப்புறம் பாருங்க, வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவித்தல் மூலம் சாதி, மதம், பாலினம் ஆகியவற்றின் எந்தவித பாரபட்சமின்றி மாணவர்களை ஒன்றாக இணைக்க செய்தல். அப்போ என்னன்னா, இது வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு விஷயத்த வளர்க்கணும். இது எதன் மூலமாக பண்ண முடியும்னா, ஒன்று கல்வி, இன்னொன்று ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குழுவாக அமர்ந்து சாப்பிடணும். அப்படி பண்ணும் பொழுது எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு வந்து விதிக்கப்பட்டுரும். அப்போ அந்த குழந்தை நாளைக்கு ஒரு மனிதன் ஆகும் பொழுது, ஒரு பெரிய வளர்ந்த மனிதன் ஆகும் பொழுது இந்த சமூகத்தை என்னதுன்னா ஒரு சமமான சமத்துவ கண்ணோட்டத்தில் தான் என்ன பண்ணுவார், அவர் அணுகுவார். பலதரப்பட்ட மக்களிடமும் இணங்கி இருத்தல், எல்லா மக்கள்கிட்டையும் என்னதுங்க ஒற்றுமையுடன் இணங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல். இன்னொன்று, இதற்கான சட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது. எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது. அதை சரியாக நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது எல்லாத்துக்குமானதாகவும் இருக்கணும். இதுதான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாகுபாட்டை நீக்கணும்னா அதுக்கு தீர்வுகள் இதெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் பார்த்தோம். இந்த கிளாஸில் தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதம் பார்க்குறோம். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதல் 4 மாவட்டம் எழுத்தறிவு விகிதத்தில் அதிக சதவீதம் கொண்ட முதல் 4 மாவட்டம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட்டு. இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். 92.14%. அதே மாதிரி கடைசி 4 மாவட்டங்கள் எழுத்தறிவு விகிதத்தில் குறைவான சதவீதம் கொண்ட கடைசி 4 மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. அப்போ ரொம்ப குறைவுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. அப்போ அதிகம்னா கன்னியாகுமரி 92.14. ரொம்ப குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது தருமபுரி 64.71%. இது ரெண்டுக்கும் பர்சன்டேஜ் பார்த்துக்கணும். மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் தெரியணும். ஃபஸ்ட்டு 4 மாவட்டங்கள்னால் கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி, அது தெரியணும், ஆர்டராக தெரியணும். ஏன்னா இதை கொடுத்துட்டு வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. முதல் 4 மாவட்டங்களை வரிசைப்படுத்துக எழுத்தறிவு விகிதத்தின் அடிப்படையில். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜ்னு பார்த்தா இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரியும் தருமபுரியும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படின்னு என்னதுங்க, 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பாலின விகிதம். 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி அதில் பாலின விகிதத்தில் அதிகமான அந்த எண்ணிக்கையை வைத்திருக்கக்கூடிய முதல் 4 மாவட்டங்கள் எதுனா நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. நீலகிரி பாருங்கள் 1041, தஞ்சாவூர் 10 கம்மி 1031. அது அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா 1000க்கு 1041 பெண்கள், 1000க்கு 1031 பெண்கள். நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா 1025, தூத்துக்குடி, திருநெல்வேலி 1024. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்து நம்பர் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீலகிரிக்கும் தஞ்சாவூருக்கும் 10 தான் டிஃப்ரென்ஸ். நீலகிரி 1041, தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா 1025, தூத்துக்குடி, திருநெல்வேலி 1024. கடைசி 4 மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி பாருங்கள் கல்வி விகிதத்துலேயும் குறைவு. அப்போ குறைவான கல்வி விகிதம் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே பாலின விகிதம் என்னவாக தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது. நம்ம மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுத்துடலாம். அப்போ குறைவான பாலின விகிதம் இருக்கக்கூடிய பகுதியில், குறைவான கல்வி விகிதம் இருக்கக்கூடிய, எழுத்தறிவு விகிதம் இருக்கக்கூடிய பகுதியில் குறைவான பாலின விகிதம் தான் இருக்குது. தருமபுரி தான் லாஸ்ட்டு 946. சேலம் பார்த்தீங்கன்னா 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. அப்போ நீலகிரி 1041 ஃபஸ்ட்டு, கடைசியாக இருக்கிறது தருமபுரி 946. இது அதே மாதிரி இதுவும் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். முதல் 4 மாவட்டங்கள்னால் நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. கடைசி 4 மாவட்டங்கள்னால் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். இந்திய அரசியலமைப்பில் நமக்கு சமத்துவத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒரு அரசியலமைப்பு என்பது நாட்டை நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு. அதாவது அரசியலமைப்புனா என்னதுங்க, நம்மளுடைய நாட்டுடைய நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய விதிகள், விதிமுறைகள், இது எல்லாம். அதாவது நம்மளுடைய நாட்டுடைய நிர்வாகம் எதன் அடிப்படையிலுங்க நடைபெறுது, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் நிறைய விதிகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்மளுடைய நாட்டுடைய நிர்வாகம் நடத்தப்படுகிறது. அதுதான் அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின்
14வது பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. ஆர்டிகல் 14 இதுலங்க இருக்கும், நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்போ இந்த ஆர்டிகல் சமத்துவத்தை என்ன பண்ணியிருக்கு? நிலைநாட்டியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்குள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பாகுபாடுகள் கடைபிடிக்கப்படுவதை தடுக்கிறது. இது எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குமா? அப்போ 15 என்ன சொல்லும் அப்படின்னா, பாகுபாடு காட்டக்கூடாது, எதன் அடிப்படையிலும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது ஆர்டிகல் 15. அடுத்தது பாருங்க, நாட்டின் நிலப்பரப்பு பன்முகத்தன்மை கொண்டது என்பதால் அனைவருக்கும் சமத்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நமது அரசமைப்பு சட்டம் கூறுகிறது. அதாவது நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சமத்துவம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய அரசமைப்பு சட்டமே சொல்லுது. சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான 2 முக்கிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்கணும், இன்னொன்று சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும். அப்போ சமத்துவத்தை ஒரு இடத்துல உறுதிப்படுத்தணும்னா 2 காரணிகள் பண்ணணும். என்ன? 1, பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்கணும். அவங்க வேற பிரிவினராக இருந்தாலும், இல்லை வேற மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும், இல்லை வேற மத நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தாலுமே அவங்களோட மொழிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய மதத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்கள பின்பற்றணும்னு சொல்ல வரல யாருமே, அவங்களுடைய அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா மதிப்பளிக்கணும். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா சுதந்திரம் கொடுக்கணும். சுதந்திரத்தை எல்லாத்துக்குமே சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும். ஒரு பிரிவினருக்கு கொடுத்து ஒரு பிரிவினருக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல சமத்துவம் நிலவாது. பல்வேறு வகையான சுதந்திரம் என்பது அவரவர் மதத்தை பின்பற்றவும், மொழியை பேசவும், விழாக்களை கொண்டாடவும், கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் ஒரு காரணி. இன்னொன்று என்ன? சுதந்திரத்தை உறுதிப்படுத்தல். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, மொழி பேசுவாங்க, விழாக்களை கொண்டாடுவாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க. இதுல எல்லாம் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அப்போ பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்கணும், இன்னொன்று அவங்கவுங்களோட சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும். இதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சமத்துவத்தை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பு அப்படின்னு என்னதுங்க? விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடைய சட்ட வடிவமைப்பு தான் என்னதுங்க? அரசியலமைப்பு சட்டம். நமக்கு தெரியும் அரசியலமைப்பு சட்டம்ல என்ன இருக்குது? விதிகள் மற்றும் விதிமுறைகள், இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் அரசியலமைப்பு. இதன்படி தான் என்னதுங்க? ஒரு நாடு நிர்வகிக்கப்படும். சமத்துவம் என்பது தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்பது. இது ஒரு டெஃபினிஷன் மார்க் பண்ணிக்கலாமா? பாருங்க, சமத்துவம் அப்படின்னு என்னதுங்க? தீண்டாமையை ஒரு குற்றமா நினைக்கிறது. தீண்டாமை இருக்கக்கூடாது. இது எதுல சொல்லியிருப்பாங்க? ஆர்டிக்கல் 17 உங்களுக்கு எதை பத்தி சொல்லியிருப்பாங்க? தீண்டாமையை பத்தி சொல்லியிருப்பாங்க. தீண்டாமை ஒழிக்கணும், தீண்டாமையை ஒழிக்கிறத பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 17. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆர்டிக்கல் 16 என்னதுங்க? வேலைவாய்ப்பில் பாகுபாடு பார்க்கக்கூடாது, வேலைவாய்ப்பில் பொது வாய்ப்பு கொடுக்கணும். ஆர்டிக்கல் 17 தீண்டாமையை ஒழித்தல். இது எல்லாமே என்னதுங்க? சமத்துவ உரிமை பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் என்ன உரிமைங்க? அது சமத்துவ உரிமை. சரிங்களா? இதை மறந்துடாதீங்க. ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் ஃபுல்லாகவே சமத்துவ உரிமை. 14 18 வரைக்கும் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதனால தான் இப்போ நான் ரஃபாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம 10th புக்கில் ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம என்ன பண்ணோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் படித்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. அப்போ ஆர்டிக்கல் 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. அதாவது தீண்டாமைன்னு என்னென்னா சாதி அடிப்படையில் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறது, அதுதான் தீண்டாமை. அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சில இடத்துக்கு போகக்கூடாது, பொது கிணறுகளை பொது வழியை பயன்படுத்தக்கூடாது, ஒதுக்கி வைக்கிறது, இது எல்லாமே இதில் வந்துடும், தீண்டாமையில் வந்துடும். இந்த தீண்டாமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 17 என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது என்னதுங்க? அடிப்படை உரிமை. எந்த வகையிலும் தீண்டாமையை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ தீண்டாமையை யாராவது எங்காவது பின்பற்றிட்டு இருந்தாங்கன்னா அதை எதிர்த்து நாம் என்ன பண்ண முடியும்? வழக்கு போட முடியும். ஏன்? அடிப்படை உரிமை அது. அப்போ அடிப்படை உரிமைகள் மீறப்படுமே ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? வழக்கு போடலாம்.
இன்றும் கூட நாடு முழுவதும் பல்வேறு வகையான பாகுபாடு இருக்கு. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக வகுப்பினர் உள்ளிட்டோர் இன்னும் இந்தியாவில் சமத்துவத்திற்காக போராடி வருகிறார்கள். இன்னைக்குமே இவ்வளோ இருந்து நம்மளுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே சொல்லிருச்சு, அதுக்குன்னே ஒரு சமத்துவ உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை உரிமைகளில் 14லிருந்து 18 வரைக்கும் ஃபுல்லாக சமத்துவ உரிமை பற்றி தான் சொல்லியிருக்கு. அப்போ அது போக நிறைய விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கு. அப்போ இவ்வளோவுமே இருந்துமே என்ன இன்றைக்குமே நிறைய பேர் போராடி இருக்காங்க, நிறைய உரிமை எல்லாரும் வாங்கி தந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்குமே எப்படி தான் இருக்குது, நம்மளுடைய இந்த பாகுபாடை எதிர்த்து நிறைய பேர் போராடிட்டு தான் இருக்காங்க. எல்லா வகையிலான பாகுபாடு இருக்குது. இது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு அந்த முகவுரை இதில் தமிழில் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய மக்களாகிய நாம் ஒரு மனதாக தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மக்களாட்சி குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனி மனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்கச் செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம். இந்திய மக்களாகிய நாம் எங்களுக்கு நாங்களே அழிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்மளுடைய கொள்கை என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய அரசியலமைப்புடைய நம்ம நாட்டுடைய இயல்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா இந்திய மக்களாகிய நாம்னு கொடுத்துருக்காங்களா. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் கையில் தான் அதிகாரம் அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. அதான் இந்திய மக்களாகிய நாம். அதிகாரம் மக்கள்கிட்ட இருந்து தான் பிறகுது. அப்போ என்னென்னா நம்ம தான் எழுதிக்கிறோம் இந்த இந்திய அரசியலமைப்பு, நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம். அதனால தான் அதன் மூலமாக அது தெரிய வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நாட்டுடைய இயல்பு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அந்த ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, அதுதான் நம்மளுடைய இயல்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அந்த அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கும்ல, நோக்கம், இலக்குன்னு சொல்லலாம். அப்போ எது நம்மளுடைய இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நீதியில் என்ன வரும், சமூக, பொருளாதார, அரசியல் நீதி இருக்கணும். அதே மாதிரி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாம் நம்மளுடைய நாட்டோடைய அப்ஜெக்டிவ், நம்மளுடைய இலக்கு. அடுத்தது டேட் கொடுத்துருப்பாங்க கடைசி 1949 நவம்பர் 26ஆம் நாள் நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது 4 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கோம், அதனால் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் அந்த இயல்பு அப்படிங்கிறது மட்டும் அந்த ஆர்டர் மாறி இருக்குது. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு தான் அந்த ஆர்டர் வரணும். அப்போ அவ்வளோதான் இந்த லெசன். சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கிற டெஃபினிஷன்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம எது பார்ப்போம்னா சமத்துவம். இது எங்கே இருக்குன்னா 7th புக்கில் இருக்கக்கூடியது. ஒரு சின்ன லெசன் தான், பார்த்துடலாம் பாருங்கள். இயற்கை மனிதனை நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை ஆகியவற்றில் சமமாக உருவாக்கவில்லை. இயற்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமமாக உருவாக்கலை. எது இயற்கை மனிதனை நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை இதிலெல்லாம் யாருக்கும் நம்ம சமமாக இல்லை. மேலும் இயற்கையான சமத்துவமின்மையை சரி செய்ய இயலாது. ஒரே மாதிரியாக உள்ள இரட்டை குழந்தைகள் கூட அவர்களது திறமையில் ஒன்றாக இருப்பதில்லை. சாதி, மதம், மொழி, பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மையை சரி செய்ய முடியும். மனிதர்கள் தங்களது திறன், வலிமை, எண்ணம் ஆகியவற்றில் வேறுபடுவார்கள் என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதுபோல அவர்கள் அனைவருக்கும் திறன்கள் மற்றும் திறமைகள் மேம்பட சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். அதாவது என்னன்னா, இயற்கையில் மனிதர்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. நிறம், உயரம், உடல் வலிமை இதில் எல்லாவற்றிலையுமே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த சமத்துவமின்மையை நம்ம சரி செய்ய முடியாது. அது இயற்கை நம்மளை அப்படி உருவாக்கியிருக்கு. அந்த அங்கே சமத்துவமின்மை கண்டிப்பாக இருக்கும், அதை நாம் சரி செய்ய முடியாது. ஆனால் செயற்கையாக சில விஷயங்களை உருவாக்கியிருக்கிறோம்ல, என்னது இந்த சாதி, மதம், மொழி, பொருளாதார அடிப்படையில் ஒரு சமத்துவமின்மையை உருவாக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம், மனிதர்கள் அதை சரிப்படுத்த முடியும். ஏன்னா அது செயற்கை பாகுபாடு.
அது செயற்கை சமத்துவமின்மை அது. அப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதர்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுடைய திறமையில், உடல் வலிமையில் இதெல்லாம் வேறுபட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம ஏற்றுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்படி வேறுபட்டு இருந்தாலும் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு எல்லாத்துக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கணும். திறமையில் ஒவ்வொருத்தரும் வேறுபட்டவங்களாக இருக்காங்க, வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அடுத்தது, சமத்துவம் என்றால் என்ன? இதில் தாங்க டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமத்துவம் என்றால் என்ன? சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல். அதாவது என்னன்னா, சமத்துவம் அப்படின்னா ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு குழுவோ வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருக்கணும். ஒரு குழுவை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, இல்லை ஒரு தனி மனிதனை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இனம், பாலினம், இயலாமை, சமயம், நம்பிக்கை, பாலினம், வயது இதையெல்லாம் இதன் அடிப்படையில் ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, குறைவாக நடத்தக்கூடாது, வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. அதுதான் சமத்துவம். பேராசிரியர் லாஸ்கி சொல்கிறாரு பாருங்க, இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். கேட்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டும் கிடையாது, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். சமத்துவம் அப்படிங்கிறது சமமாக இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம். யாருக்காவது நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பிரிவினருக்கு மட்டும் கொடுக்கறது. இப்போ ஒரு கவர்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏதாவது ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு பிரிவினருக்கு மட்டும் அதை கொடுக்கறது. அப்போது அந்த வெகுமதி அளிப்பதிலும் என்ன இருக்கணும் அப்படின்னா சமத்துவம் இருக்கணும். அப்போ ஒரு பிரிவினருக்கு மட்டும் கொண்டு வந்தால் என்னது, அந்த இடத்துல பாகுபாடு பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ எல்லா பிரிவினருக்கும் அந்த வெகுமதி அளிப்பதில் சமத்துவம் இருக்கணும். எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே கொடுக்கணும். ஒரு திட்டம் கொண்டு வரணும், அந்த திட்டம் எல்லாத்துக்குமானதாக இருக்கணும். ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த சட்டம் எல்லாத்துக்குமானதாக தான் இருக்கணும், பாகுபாடு காட்டக்கூடாது. முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவது. ஒன்று என்னன்னா சிறப்புரிமை, அதாவது ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறது, ஒரு பிரிவினரை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் சமூக சிறப்புரிமை இல்லாததும், ஒரு மொழி பேசுகிறவங்க இவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சிறப்புரிமை கொடுக்கறது. சமூக சிறப்புரிமை இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னா வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே கொடுக்கணும், அதில் சமத்துவம் இருக்கணும். அப்போ சமத்துவம் அப்படிங்கிறது சமமாக எல்லாத்தையும் நடத்துறது மட்டும் கிடையாது, வெகுமதி கொடுக்கறதுலையும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், சரியாக கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவது சமூக சிறப்புரிமை இருக்கக்கூடாது, இன்னொன்று என்னென்னா போதுமான வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இதுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் லாஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க. இது முக்கியமான டெஃபினேஷன். சமத்துவத்தின் முக்கியத்துவம். சமத்துவம் பல நூற்றாண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு. இது ஒரு நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு, பல வருடங்களாக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கோட்பாடு தான் இந்த சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. சமத்துவம் என்ற கோட்பாடு மனித இனம், அதனுடைய சாதி, நிறம், பாலினம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாட்டை அறைகூவுகிறது. சமத்துவம் அப்படின்னு என்னதுங்க, எந்த விஷயத்தின் அடிப்படையிலும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. சாதி அடிப்படையிலோ, நிற அடிப்படையிலோ, பாலின் அடிப்படையிலோ, இன அடிப்படையிலோ. இன்னொன்று பாருங்கள், தேசியம், நான் ஒரு கண்ட்ரி, நீங்கள் ஒரு தேசம், நான் ஒரு தேசம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு பார்க்காம எல்லா மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய, சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு தான் சமத்துவம். மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த போதும் மட்டுமே பொருளுடையவையாக இருக்கும். அதாவது மக்களாட்சி கோட்பாடுகளில் தான் சுதந்திரம், சமத்துவம் எல்லாமே. இந்த சுதந்திரம், சமத்துவம் அப்படிங்கிறது நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தணும். சுதந்திரம், சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு சாரருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது அநீதி தானே. அப்போ அந்த சுதந்திரம், சமத்துவம் எல்லாத்துக்குமே கிடைக்கணும், அதுதான் நீதி. அப்போ நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த போதும் மட்டுமே அது அர்த்தமுள்ளதா இருக்கும். பாருங்க, இதுல சமத்துவத்தின் வகைகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சமூக சமத்துவம் அப்படின்னா என்ன? அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம்.
இங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா குடிமக்கள்னால் யாருன்னு தெரியும். அப்போ அந்த எல்லா குடிமக்களுக்கும் சம தகுதி அவங்களுக்கு, அந்த சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் அப்படிங்கிறதான் சமூக சமத்துவம். சமூகத்தில் சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது. அங்கே ஒரு குடிமக்கள்லாம் இருக்காங்கன்னா இதன் மாதிரி இந்த வேறுபாடுகளின் அடிப்படையில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, உங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறது என்னதுங்க, சமூக சமத்துவமின்மை. அப்போ இங்கே வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே எல்லாமே கிடைக்கக்கூடிய சமதகுதி உடையவர்கள் தான் அவங்க, அப்படிங்கிறது தான் சமூக சமத்துவம். அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கங்களை அடைவதற்கு எல்லாத்துக்குமே சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும். ஒரு பிரிவினருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு இன்னொரு பிரிவினருக்கு வாய்ப்பு கொடுக்கலைன்னா அந்த இடத்துல சமூக சமத்துவமின்மை. ஏன்னா எல்லாமே அடைவதற்கு தகுதியானவங்க தான். அவங்களுடைய அந்த தகுதியை அடைவதற்கு என்ன கொடுக்கணும், போதுமான வாய்ப்பை எல்லாத்துக்குமே ஏற்படுத்தி கொடுக்கணும். சமூக சமத்துவத்தை பற்றி இதில் பேசுகிறது. அடுத்தது குடிமை சமத்துவம். அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம். எல்லா குடிமக்களும் குடியியல் உரிமை, வசிப்பதற்கான உரிமை. பாருங்க, குடிமக்களிடையே உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரர், சாதி மற்றும் சமய கொள்கை ஆகியவை காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாது. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுதல் கூடாது. குடிமை சமத்துவம், குடியியல் உரிமை அப்படின்பொழுது இங்கே நம்ம ஒரு நாட்டில் குடிமகன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாட்டில் நம்ம குடிமகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உரிமை அதுதான் குடியியல் உரிமை. அப்படின்னா அந்த குடிமகனுக்கு தேவையான எல்லா உரிமைகளும் குடியியல் உரிமைகள் தான், அதுக்குள்ளே தான் வரும். அப்போ அந்த உரிமைகள் சில காரணங்களால், இந்த வேறுபாடுகளால் அவங்களுக்கு மறுக்கப்படக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. பாருங்க, இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு இருக்குது. சட்டத்தின் ஆட்சின்னா என்னதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு இங்கிலாந்தில் இருக்குது. அங்கு சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்துகிறது. இந்தியாவிலுமே அதே போல் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. இங்கிலாந்தில் எப்படி சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துதோ அதே மாதிரி இந்தியாவிலும் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு இருக்குது. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். அப்ப இந்த வேர்டை யாரு உருவாக்குனாங்க, சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற வேர்டை யார் முதலில் அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி, பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். அப்போ இதுதான் குடிமை சமத்துவம். குடியியல் உரிமைகளை பற்றி சொல்கிறது. குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் எல்லாத்துக்குமே இருக்குது. குடிமக்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குது, இங்கே வாழ்வதற்கான உரிமை, தொழில் தொடங்க உரிமை, எல்லாமே சொல்லலாம்ல. அது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு உரிமை இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, இந்த குடிமக்களாக இருக்கணும்னா என்னென்ன உரிமைகள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே இருக்கணும், அவங்களுக்கும் இருக்கணும். யார் இங்கே வந்திருந்தாலும் அதை அடைவதற்கான தகுதி எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ வேறுபாடு காட்டி அந்த குடியியல் உரிமைகளை தடை செய்யக்கூடாது. அடுத்தது பாருங்க, அரசியல் சமத்துவம். இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன. எல்லா நாடுகளுமே அவங்களுடைய குடிமக்களுக்கு அரசியல் சமத்துவத்தை கொடுக்குது. அப்போ அரசியல் உரிமைன்னா என்னென்ன, ஒரு டைம் இதை தான் கொஸ்டின் கேட்டாங்க. கீழ்கண்டவற்றுள் அரசியல் உரிமைகள் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, எவைன்னு சொல்லிட்டு. இது அப்படியே இந்த 3 ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுருந்தாங்க. அரசியல் உரிமைன்னு எதெல்லாம் வரும், வாக்களிக்கும் உரிமை அரசியல் சமத்துவத்துக்குள்ளே வரும். எல்லாத்துக்குமே வாக்களிக்கும் உரிமை கொடுக்கணும். பொது அலுவலகத்தில் என்னதுங்க, பங்கு கொள்ளக்கூடிய உரிமை. அரசை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை. பொது அலுவலகம்னா கவர்மெண்ட்டோடைய எல்லா விஷயத்துலையுமே பங்கு கொள்ளக்கூடிய உரிமை. நம்ம வேலைவாய்ப்பு, கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டோடைய நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த அலுவலகத்தில் நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பங்கு கொள்ளலாம். அரசியல் சார்ந்த எல்லா அந்த பொது அலுவலகத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியும், பங்கு கொள்ள முடியுமா, அதை சொல்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. இது எல்லாமே அரசியல் உரிமையில் வரும். பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமைனா அந்த கவர்மெண்ட் சார்பான இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் என்ன பண்ண முடியும், பங்கு கொள்ள முடியும். முடிவெடுக்க முடியாது தான், ஆனால் எடுத்த முடிவுகளை அதை நம்ம கேள்வி கேட்குறதாகட்டும், அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் போகிறதாகட்டும், எல்லாமே நம்ம அதில் ஒரு அரசியல் உரிமையில் வந்துடும். பாருங்க, அடுத்தது குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில்
தீவிரமாக பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பினை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது அரசியல் உரிமையில தான் வருது. அரசியல் வாழ்வில் நாமளும் பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாருமே ஓட் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி யார் வேணாலும் வேட்பாளர் ஆவதற்கும் ரைட்ஸ் இருக்கணும். இந்த உரிமைகள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதன் அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ நமக்கு இப்போ இருக்குல்ல வாக்குரிமை இருக்குல்ல, இந்த உரிமைகள் நமக்கு கிடைச்சிருக்கா? அரசியல் உரிமை கிடைச்சிருக்கானா? கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்தியாவில் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் எவ்வித பாகுபாடு இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 18 வயசு ஆனவங்க எல்லாருமே அதை மட்டும்தான் வயசு மட்டும்தான் பார்ப்பாங்க, வேறுபடுத்தி பார்ப்பாங்க. 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அந்த 18 வயசு முடிஞ்சிருந்தா யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாம். அப்போ வேற எதன் அடிப்படையிலும் என்ன பண்ண மாட்டாங்க? வாக்கு செலுத்துறதுல பாகுபாடு காட்ட மாட்டாங்க. பாருங்க, 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குரிமை அப்படிங்கிறது சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு, வரி கட்டுறவங்களுக்கு, படித்தவங்களுக்கு, அவங்க தான் வாக்கு செலுத்த முடியும். பெண்களுக்கெல்லாம் கிடையாது. பெண்கள்லாம் வாக்கு செலுத்தவே முடியாது. ஆனால் நம்ம அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது 1952. சுவிட்சர்லாந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. பாருங்க, இங்கே 1952 என்னதுங்க இந்தியாவில். சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை எப்போங்க? 1971. இதெல்லாம் சின்ன சின்ன ஃபேக்ட்டுங்க, கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். இந்தியாவில் 25 வயது பூர்த்தி அடைந்த எவரும் என்ன பண்ணலாம்? தேர்தலில் போட்டியிடலாம். இது ஒரு கண்டிஷனா? 25. அதே மாதிரி அரசியல் உரிமை அப்படின்னு வரும்பொழுது என்னதுங்க? ஒன்று வாக்குரிமை, இன்னொன்று என்னது? வேட்பாளராக நிற்கக்கூடிய உரிமையும் அதுவும் எதுதான்? அரசியல் சமத்துவம் தான். அப்போ அப்படின்னு என்னது? அப்போ 25 வயது பூர்த்தி அடைந்த யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? தேர்தலில் போட்டியிடலாம். இது ஒரு அரசியல் சமத்துவத்தை பற்றி சொல்லுது. வேறு எந்த காரணத்தை முன்னிட்டு என்ன பண்ணல? பாகுபாடு பார்க்கல, இவங்க தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அரசை விமர்சிக்கலாம். 25 வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம், அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை ஒரு முக்கியமான உரிமை என்பதோடு மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகையிலும் தெரிவிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் உரிமையில் மக்கள் இந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களை எப்படி வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சுதந்திரமாக தெரிவிப்பதற்கான உரிமை இருக்குது. இதுவும் அரசியல் உரிமையில் தான் வரும். நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. இந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இது எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. பாருங்க, அதாவது என்னன்னா யார் வேணாலும் ஓட் போட முடியும். இந்த இடத்துல பாகுபாடே பார்க்கப்படலை. ஒரு நாட்டுடைய பிரதமருடைய ஓட்டும் ஒரு சாதாரண மனிதனுடைய ஓட்டும் 2 ஓட்டுடைய வேல்யூ என்னதான்? ஒன்று தான், ஒரே மதிப்பு கொண்டது தான். பிரதமர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஓட்டுடைய வேல்யூ அதிகமாகவும், சாதாரண மக்கள் அப்படிங்கிறதுனால அவர் போட்ட அந்த ஓட்டுடைய மதிப்பு குறைவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஓட்டுமே, அதாவது என்ன சொல்லலாம்னா எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டு தான். எல்லா ஓட்டும் என்னதுங்க? ஒரே ஒரு மதிப்பு கொண்டது தான், வேற மதிப்பு கொண்டதெல்லாம் கிடையாது. அப்போ இது எதை தான் சொல்லுது? அரசியல் சமத்துவத்தை பற்றி சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேட்கலாம், பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது என்ன சமத்துவம், என்ன வகை சமத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அரசியல் சமத்துவம்னா வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை, தேர்தலில் நிற்கலாம், விமர்சனம் பண்ணலாம், அதெல்லாம் எல்லாமே வருது. அடுத்தது பாலின சமத்துவம். மனித இனங்களில் ஆண் பெண் இருவரும் தமது தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்தி கொள்ளலாம். அதாவது இங்கே ஆண் பெண் 2 பேருமே சரி, அவங்களோட திறனை என்ன பண்ணலாம்? சுதந்திரமாக மேம்படுத்தி கொள்ளலாம். தங்களது விருப்பங்களை எவ்வித கட்டுப்பாடுமின்றி ஏற்படுத்தியும் கொள்ளலாம். அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை அவங்க பண்ணிக்கலாம், அதை ஏற்படுத்திக்கலாம் எந்தவித கட்டுப்பாடுமின்றி. பெண்களுக்கு சமூக உரிமை அளிக்கப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்துலேயும் சரி, இப்போ கொஞ்சம் அங்கங்கே இருக்குது, பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்படவில்லை. மேலும் அவர்கள் ஆண்களை காட்டிலும் பலவீனமானவர்கள் என்பதோடு சமூகத்தில் ஆண்களுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் அவர்களை வைத்துள்ளனர். அதாவது இன்னொன்று என்னன்னா, இன்னொரு கருத்து நிலவிட்டிருக்கு.
ஆண்களை விட பெண்கள் பலவீனமானவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும், ஆண்களுக்கு அடுத்தபடி இரண்டாவது இடத்தில் தான் பெண்களை வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் சமமாக நடத்தப்படணும். சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்கள் இருவரும் ஒன்றாக ஆக வேண்டும் என்பது கிடையாது. அவங்க அதாவது சமமாக நடத்தப்படணும்னு சொல்கிறாங்க. சமமாக நடத்தப்படணும்னு சொல்கிறது என்னென்னா, ரெண்டு பேர்த்தையும் ஒன்றாக ஆக வேண்டும் அப்படின்னு பொருள் கிடையாது. ஆனால் உரிமைகள், பொறுப்புகள், வாய்ப்புகள் ஆகியவை ஆண் பெண் என்பதை பொறுத்து அமைதல் கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா உரிமைகளாகட்டும், பொறுப்புகளாகட்டும், வாய்ப்புகளாகட்டும் எல்லாத்துக்கும் சம அளவில் கிடைக்கணும். இவங்க பெண் அப்படிங்கிறக்கு ஒரு மாதிரி இவங்க பெண் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரியும், இவங்க ஆண் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரியும் கொடுக்கக்கூடாது. எல்லாமே சம அளவில் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதலாகும். பாலின சமத்துவம் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே, ஆணும் சரி பெண்ணும் சரி, சமமான அளவில் வளங்களை பெறுவதுதான் பாலின சமத்துவம். பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கெடுக்கவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் உரிமை கொண்டவர்கள். அதே மாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார விஷயங்களில் பங்கேற்பதும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. பெண்கள் தமது திறன் மற்றும் கடின உழைப்பால் எவ்விதத்திலும் ஆண்களுக்கு குறைவானவர்கள் கிடையாது அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் ஒருபோதும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு பெண்கள் நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. பெண்கள் தற்போது பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை, இந்திய விமானப்படைகளில் வெற்றிகரமாக பணிபுரிந்து வருகின்றனர். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு பொதுவாக உள்ளாட்சி அரசாங்கங்களில் பெண்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எவ்வளோங்க இருக்குங்க? 33% இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இப்போ ரீசெண்டாக 2016 டைமில் 50% கொடுத்தாங்க. நம்ம உள்ளாட்சி அரசாங்கம் லெசன் பார்க்கும்போது பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வந்து அந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதை நடைமுறைப்படுத்தப்படும் விரைவில் பார்ப்போம். பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும் என்பது யுனிசெஃப் நிறுவனம் கூறுகிறது. யுனிசெஃப் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் இவங்க எல்லாத்துக்குமே சமமான உரிமைகள், சமமான வாய்ப்புகள் கிடைக்கணும். அதே மாதிரி அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்தணும். இதுதான் பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு யுனிசெஃப் நிறுவனம் சொல்லுது. பாலின சமத்துவத்துக்கான டெஃபினிஷன் யுனிசெஃப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா 2015 17 கிடையாது, 2015 இது என்னதுன்னா, இது 2015 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அந்த லெசன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அரசியல் வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் பார்த்தோம்ல, அதில் 12th ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எஸ்டிஜி பற்றி நான் சொன்னேன். எஸ்டிஜின்னு என்னதுங்க? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான மேம்பாட்டிற்கான இலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். நீடித்த மேம்பாட்டிற்கான, நிலையான மற்றும் நீடித்த மேம்பாட்டிற்கான இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2015 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 17 கோல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் நாடுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைன் போட்டிருப்பாங்க. 2030க்குள்ளே இந்த 17 கோல்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களுடைய டார்கெட். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை பார்த்திங்கன்னா 2015 17 நிலைத்த நீடித்த என்ன சொல்லணும்னா நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 17 இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த 17 கோல்ஸை எப்போ அடையணும்? 2030க்குள்ளே அடையணும்னு சொல்லிட்டு அப்போ எல்லா நாடுகளும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைன் போட்டிருப்பாங்க. அதில் அந்த 17 இலக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவத்தை அடையணும் அப்படிங்கிறதும் ஒரு குறிக்கோள் தான். அது எத்தனையாவது இருக்குது? 5ஆவது இருக்குது. அந்த நம்ம பார்த்தோம்ல திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அந்த லெசன் இருக்குல்ல, அதில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கோல் பார்த்திங்கன்னா வறுமையின்மை, நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது தான் முதல் கோல். இப்போ என்ன பார்க்குறோம்? 5ஆவது கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம்.
இதில் இந்த 17 இலக்குகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் புக்கில் 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கூட பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பாலிட்டி முடிச்சுட்டு இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் நம்ம பார்ப்போம்ல, அப்போ கூட நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 2015 ஐநா சபை வந்து எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 17 கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் 5வது இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம். அப்படின்னா அது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மனித மாண்பு. மனித மாண்புன்னு என்னதுங்க? மனித மாண்பு என்பது சுயமரியாதை தான். எவ்வகையிலும் எக்காரணத்தை முன்னிட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய மாண்பு குறையிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம மதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு மட்டுமல்லாமல் இதிலிருந்தே அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. மாண்பு அப்படின்னு என்னது? கௌரவமான, மேலான மற்றும் சிறந்த தகுதி. ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தின் ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர் என்பதை கருதல் வேண்டும். அதாவது எல்லா மனிதர்களும், ஒவ்வொரு மனிதரும் இந்த சமூகத்துடைய ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர். அப்படின்னு என்ன அர்த்தம்? மதிப்புமிக்க உறுப்பினர்னா ஒரு மேலான, ஒரு சிறந்த தகுதி பெற்ற ஒரு உறுப்பினர் தான் எல்லாருமே. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? சுயமரியாதை கொடுக்குறோம். அப்போ அந்த மாண்பு குறையிற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. ஒருத்தர் எல்லாத்துக்குமே மதிப்பளிக்கணும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மனித மாண்பு அப்படிங்கிறது சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை அளிக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அப்படின்னு என்னதுங்க? எல்லாத்தையுமே மதிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்னதுங்க? முக்கியமானவங்க தான், மிகச்சிறந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான். எதன் அடிப்படையிலும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இவங்க இந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இவங்களை மதிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லா தொழிலுமே ஒரு வேலை தான். அது எல்லாமே உழைத்து வேலை செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் பார்த்திங்கன்னா சிறந்த தொழில்கள் தான். உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய, உண்மையாக உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய எல்லா தொழில்களுமே சிறந்த தொழில்கள் தான். அதனால் தொழில் ரீதியாக ஒருத்தரை பொருளாதார ரீதியாகவோ, சாதி ரீதியாகவோ, பாலின ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ யாரையுமே வந்து மனிதனுடைய அந்த மாண்பை சிதைக்கக்கூடாது. எல்லாருமே இங்கே சமம். அந்த சமத்துவம்னு ஒன்று உருவாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா மனிதர்களையும் மதிப்போம். எல்லா மனிதர்களையும் மதித்தாவே சமத்துவம்னு ஒன்று உருவாயிரும். அடுத்தது பாருங்கள், வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம். அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி பெறுவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் உரிமை கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். அவர்களது ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருத்த வேண்டும். கல்வியை பெறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதே மாதிரி அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கு அவங்க வாய்ப்புகள் கொடுக்கணும். சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பையும் பெறுவோம். அப்போ இந்த சமூகத்தில் நாம் எல்லாருமே சமமாக நடத்தப்படணும்னா சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். அப்போ நம்ம சமமாக நடத்தப்பட்டாதான் நமக்கான மதிப்பையும் மாண்பையும் பெற முடியும். நம்மளை சமமாக நடத்தலைன்னு என்ன பண்ணுவாங்க? நம்மளை மதிக்க மாட்டாங்க, தரக்குறைவாக பேசுவாங்க, தாழ்வாக நடத்துவாங்க. இதெல்லாம் தான் நடக்கும். அப்போ இந்திய அரசியலமைப்பில் சமத்துவத்தை பற்றி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன், ஆர்டிகல் 14 - 18 வரைக்கும் சமத்துவ உரிமை பற்றி தான் பேசுது. நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது? 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதில் முதல் அடிப்படை உரிமை எது தான்? சமத்துவ உரிமை தான். உலகின் அனைத்து நாடுகளின் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதி அளிச்சிருக்கு. இது போன்று இந்திய அரசியலமைப்பும் அதன் குடிமக்களுக்கு என்னதுங்க? அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14 - 18 மூலமாக சமத்துவத்தை அளிக்கிறது. எல்லா அரசமைப்பு நாடுகள் மாதிரியும் நம்மளுடைய நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா சமத்துவத்துக்கு உரிமை நம்ம கொடுத்துருக்கோம், சமத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம், மக்களுக்கு சமத்துவ உரிமை கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 - 18 சமத்துவ உரிமை அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே இருக்குது. அப்போ 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லுது. ஆர்டிகல் 14 என்னதுங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்தது சட்டப்பிரிவு 15 பார்த்தீங்கன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது. எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் யாரும் என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்தது சட்டப்பிரிவு 16 என்ன சொல்லுது? பொது வேலை வாய்ப்பில் எல்லாத்துக்குமே என்ன கொடுக்கணும்? சம வாய்ப்பு கொடுக்கணும். சம வாய்ப்பு தான் இங்கே மெயின். அடுத்தது சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி அந்த சாதி பட்டங்கள்லாம் போட்டுக்குவாங்கள்ல, அதையெல்லாம் வந்து
அதை கொடுத்து அந்த வேறுபடுத்துதலை தடை செய்கிறது தான். அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அது என்னதுங்க, பட்டங்களை என்ன பண்ணுறது, தடை பண்ணுறது. அதுதான் ஆர்டிகல் 18. அப்போ இதன் மூலமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை உறுதிப்படுத்தப்படுகிறது. கான்ஸ்டிடியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல், நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் முன்னாடியே படிச்சிட்டோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஆர்டிகல் 14 to 18 சட்ட அது என்னதுங்க, சமத்துவ உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கான உரிமை, தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான அந்த பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எல்லாருமே சமம் அப்படிங்கிறத இந்த சட்டப்பிரிவு அப்படிங்கிறது மேலும் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே, அனைவருக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்தில் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வாழ் உரிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதில். அப்போ மேலும் அந்த சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்டிகல் 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கல. அதனால் பாருங்க, நாம் பின்வரும் வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம். எப்படிலாம் மேம்படுத்தலாம்? எல்லாத்தையுமே நியாயமாக நடத்தணும். அனைவரையும் உள்ளடக்கி ஒரு பண்பாட்டினை என்ன பண்ணணும், உருவாக்கணும். அனைவரும் வாய்ப்புகள் பெறுவதை என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். முழு ஆற்றலையும் மேம்படுத்த என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும். சட்டம் மற்றும் கொள்கைகளை என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வகுக்கணும். கல்வி எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அனைவருக்குமான வாய்ப்புகள், எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் கொடுக்கணும். எல்லாத்தையுமே அவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுவதற்காக மேம்படுத்துவதற்காக ஊக்குவிக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி சட்டம் மற்றும் கொள்கைகளை என்ன பண்ணணும், வகுக்கணும். அந்த சட்டம் கொள்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானதாக இருக்கணும். கல்வி கொடுக்கப்படணும். இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். சமத்துவம் மற்றும் நீதி, மக்களாட்சியின் தூண்கள் எதுங்க, சமத்துவம் நீதியும் தான். இது ரெண்டும் இல்லைன்னா மக்களாட்சி செயலிழந்துடும். அதுதான் தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவம் மற்றும் நீதிங்கிறதா இந்த மக்களாட்சியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தூண்கள். மக்களாட்சின்னா தெரியும், சமத்துவம், நீதி இப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்துட்டே வரோம். அப்போ இது சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சிருக்கணும். மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி எட்டப்படும். சமமாக நடத்தப்பட்டாதான் அவங்களுக்கான நீதி கிடைக்கும். சமத்துவம் என்பது மிகவும் முக்கியமானதாகவும், ஏனெனில் அது தனி மனித மாண்பினை தக்க வைக்கிறது. சமத்துவம் எல்லாத்தையும் சமமாக நடத்தினா தான் நம்ம எல்லாத்தையும் மதிப்போம். அவங்களுடைய மாண்பு அப்படிங்கிறது சுயமரியாதைன்னு பார்த்தோம். அவங்க சுயமரியாதைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்குவோம். அப்போ சமமாக நடத்தலைன்னா அவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணுவோம், நம்ம அவமானப்படுத்துவோம். அதுதான் சொல்கிறாங்க. சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கும் சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு டைப் அந்த அரசியல் சமத்துவத்தில் கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அப்போ 6th சமத்துவம் பெறுதல், அதில் முக்கியமான டெஃபினிஷன், முன்முடிவு, பாரபட்சம், பாகுபாடு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் சமத்துவத்துடைய வகைகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது, மகாத்மா காந்தியில் பேராசிரியர் லாஸ்கி அவர் சமத்துவத்தை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. யுனிசெஃப் சமத்துவத்தை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, பாலின சமத்துவத்தை பற்றி. அதுக்கப்புறம் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் 5வது பார்த்திங்கன்னா பாலின சமத்துவம் தான் இருக்குது. இந்த மாதிரி தகவல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த பாக்ஸில் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக என்னதுங்க மேற்கொள்ளப்பட்டு தான் வருது. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தயானந்த் சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கையா ஷகாவத் உசேன், சாவித்ரிபா பூலே, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்காக இவங்க பெண்களுடைய அந்த முன்னேற்றத்திற்காக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவங்கள போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சமூக சமத்துவம்னு சொன்னால் அது என்னன்னு சொல்ல தெரியணும். குடிமை சமத்துவம்னா அது என்னன்னு சொல்ல தெரியணும். ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு இது என்ன சமத்துவத்துக்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 லெசன் பார்த்துட்டோம். 2 லெசன் பார்த்துட்டு புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.